என் அன்பான பிள்ளையே, நீ இந்த நிமிடம் என்னை நினைத்து உன் மனதுக்குள் ஒரு ஆழமான மூச்சு விட்டாயே, அதுவே உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை என்பதற்கான அடையாளம். நீ பல முறை உடைந்து போனாய், இனிமேல் முடியாது என்று நினைத்தாய். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் எங்கிருந்தோ ஒரு சிறிய தைரியம் வந்து உன்னை மீண்டும் எழுப்பியது. அது நான் தான் என்பதை இப்போது உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் உன்னை தண்டிக்கல்ல, உன்னை ஒரு நாள் பலருக்கு பாதையாக மாற்றவே வந்தது. நீ கேட்ட கேள்விகள், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? என் உழைப்புக்கு ஏன் மதிப்பு இல்லை? எப்போது என் வாழ்க்கை மாறும்? என்பவை எல்லாம் வீணானவை அல்ல. அவற்றின் பதிலை நான் உன் வாழ்க்கையிலேயே எழுதி கொண்டிருக்கிறேன். நீ இன்று சுமையாக நினைக்கும் நாட்கள் நாளை உன் பெருமையின் அடையாளமாக மாறும். நீ அனுபவித்த அவமானம் உன்னை தாழ்த்தவில்லை. அது உன் அகம்பாவத்தை கரைத்து உன் ஆன்மாவை உயர்த்தியது. நீ பிறரிடம் கையேந்தாமல் உழைக்க நினைத்தாய். அதற்காக பல இரவுகள் தூக்கம் இழந்தாய். மனதில் பயம் இருந்தும் அதை வெளியில் காட்டாமல் நடந்தாய். அதுதான் உன் உண்மையான அழகு. உலகம் உன்னை தோல்வி அடைந்தவன் என்று சொன்ன இடத்தில்தான் நான் உன்னை வெற்றிக்கு தேர்ந்தெடுத்தேன். நான் உன் வீட்டில் மகனாக பிறப்பேன் என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல. அது உன் குடும்பத்தில் இருந்த பழைய வலி, வறுமை, நிரந்தரமற்ற வாழ்க்கை, மரியாதை இல்லாத நிலை ஆகிய அனைத்தும் உன்னோடு முடிவடையும் என்பதற்கான என் வாக்குறுதி. உன் வீட்டில் இனி பயம் இல்லை, நம்பிக்கையே வாசலாக இருக்கும். உன் வீட்டில் சண்டைகள் இல்லை, சமாதானமே அடையாளமாக இருக்கும். இன்று உன்னை அழுத்தும் கடன் நாளே உன் அறிவின் அடையாளமாக மாறும். நீ சந்தித்த தோல்விகள் உன்னை பலருக்கு வழிகாட்டியாக மாற்றும். நீ அழுத கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் உன் விதியை சுத்தப்படுத்தி இருக்கிறது. அதனால் தான் இன்னும் நீ விழவில்லை. பொறுமை காத்திரு என்று நான் சொல்வது தாமதிக்கச் சொல்லல்ல, உன் மனதை பெரிய வெற்றியை தாங்கும் அளவுக்கு வலிமையாக்கவே. சிறிய வெற்றி சீக்கிரம் வந்திருந்தால் நீ உடைந்து போயிருப்பாய். அதனால் தான் நான் உன்னை மெதுவாக ஆனால் உறுதியாக உருவாக்கினேன். சரியான நேரம் வந்தால் ஒரே ஒரு திருப்பம் உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். இன்று உன்னை மதிக்காதவர்கள் நாளை உன் பேரை மரியாதையுடன் உச்சரிப்பார்கள். உன் பெற்றோர் அமைதியாக சிரிக்கும் நாள் வரும். உன் குடும்பம் நிம்மதியாக தூங்கும் இரவுகள் வரும். நீ பிறருக்கு உதவும் நிலையில் நிற்பாய். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை பலரின் கண்ணீரை துடைக்கும் சக்தியாக மாறும். பயப்படாதே, நீ தனியாக இல்லை. நீ கீழே விழுந்த போதெல்லாம் உன்னை தூக்க நான் இருந்தேன், இனியும் இருப்பேன். உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் கலந்திருக்கிறது. இருள் எவ்வளவு அடர்ந்ததோ அதே அளவுக்கு விடியல் பிரகாசமாக இருக்கும். உன் நேரம் வருகிறது. தைரியமாக முன்னே நட. உன் கஷ்டங்கள் கரையப் போகின்றன. என் பெயரை உச்சரித்தாய். அந்த ஒரு நம்பிக்கையே உன்னை இன்னும் நிறுத்தி வைத்திருக்கிறது. உன் கண்ணீர் வீணாக போகவில்லை. அது உன் கர்மத்தை கரைத்து உன் பாதையை சுத்தப்படுத்தியுள்ளது. பொறுமை காத்திரு என்று நான் சொல்லுவது தாமதிக்கச் சொல்லல்ல, உன் மனதை உயர்வுக்கு தகுந்ததாக உருவாக்கவே. சரியான நேரம் வந்தால் ஒரு கணத்தில் உன் வாழ்க்கை மாறும். இன்று நீ எண்ணும் சிறிய கனவுகள் நாளை உனக்கே சிறியதாக தோன்றும். நீ நினைக்க துணியாத உயரங்கள் உன்னை தேடி வரும். உன் உழைப்பு ஒரு நாளும் துரோகம் செய்யாது. அது தாமதிக்கலாம், ஆனால் தவறாது. உன் பெற்றோர் பெருமை கொள்ளும் நாள் நிச்சயம் வரும். உன் குடும்பம் சிரிப்பால் நிரம்பும். நீ பிறருக்கு உதவும் நிலைக்கு உயர்வாய். இன்று நீ அனுபவிக்கும் வலி நாளை பலருக்கு நம்பிக்கையாக மாறும். பயப்படாதே, நீ தனியாக இல்லை. நான் உன் ஒவ்வொரு அடியிலும் கூடவே நடக்கிறேன். நீ தளர்ந்து அமர்ந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்ப நான் இருக்கிறேன். உன் நேரம் நெருங்கிவிட்டது. இருள் அதிகமான இடத்தில்தான் விடியல் மிக பிரகாசமாக வரும். தைரியமாக முன்னே நட. உன் கஷ்டங்கள் கரையப் போகின்றன. உன் வாழ்க்கையில் ஒளி பிறக்கப் போகிறது. என் அருள் உன்னை எப்போதும் காக்கும்.